மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்வினுக்கான அறிகுறி எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் தான் மீன ராசிக்காரர்களுக்கு மோஸ்ட்லி செய்வினை வைக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஆகாதவர்களாக இருப்பாங்க, அதனால தான் செய்வினை வைக்கிறாங்க. பெண்களால் தான் இவங்களுக்கு செய்வினை பாதிப்பு அதிகம் வரும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செய்வினை வைக்கிறவங்களா இருப்பாங்க. கண்ணங்கரையல்னு ஒரு குழந்தை வந்து கனவுல வர்றது, ட்ரெஸ் இல்லாமல் கனவுல குழந்தை வர்றது, இவங்களுக்கே குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு கண்டுறது, அதே மாதிரி இறந்தவங்க வந்து கனவுல வர்றது, வீட்டில் அடிக்கடி பால் பொங்குறது, அதே மாதிரி இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே செய்வினைக்கான அறிகுறிகள் தான். வீட்டில் வளர்க்குற பெட்டை நீங்கள் செல்ல பிராணிகள், அதாவது நாய், பூனை, இந்த கலர் ஃபிஷ்லாம் வளர்ப்போங்கள்ல, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கின ஒரு வாரத்திலே வந்து இறந்துடுறது, இல்லை வீட்டை விட்டு ஓடிடுறது நாய்கள்லாம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வளர்க்குற பிராணிகளுக்கு தான் அந்த பாதிப்பு முதல்ல காட்டும். அதுக்கு அடுத்து தான் வந்து இவங்களுக்கு காட்டும். மீனராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா அன்புக்கு அடிமையானவர்கள், ரொம்ப அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த அஃபெக்ஷன் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை ஒய்ஃப் கிட்டேயோ கிடைக்கலன்னும் போது வேற ஒரு பக்கம் அவங்களுக்கு மைண்டு போகும். அப்படி இருக்கும்போது அது மூலயமா வந்து இவங்களுக்கு செய்வினை, அதாவது இவங்க கூட பழகிறவங்களால இவங்களுக்கு செய்வினை வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு. இந்த ஸ்கூல் பசங்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து வாடா பசங்க எல்லாரும் சேர்ந்து போய் தண்ணியில் குளிக்கலாம், கடலில் குளிக்கலாம், பீச்சில் குளிக்கலாம், இல்லை நம்ம வந்து ஏதாவது ஏரியில் போய் குளிக்கலாம்னு கூட்டிகிட்டு போகும்போது அந்த தண்ணியிலேருந்து ஏதோ ஒரு கெட்ட அமானுஷ்யம் வந்து அந்த குழந்தையும் அந்த பையனை வந்து இல்லை அந்த பொண்ணையும் அது இழுத்துட்டு அடிச்சுட்டு போகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இதனால் உயிர் போகிற விஷயமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அடுத்தடுத்து அந்த வீட்டில் வந்து இறப்புன்ற ஒரு விஷயமும் நடக்கும். இப்போ யாராவது இறந்துட்டாங்க ஒரு குடும்பத்துலன்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளேயே அடுத்து இன்னொருத்தவங்க இறந்துடுறது, அடுத்து 1 வருஷத்துக்குள்ளேயே இன்னொருத்தவங்க இறந்துடுறது, இது எல்லாமே செய்வினைக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துட்டுருக்கு. கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, ஒரு குடும்பத்தில், அதாவது ஒரு வீட்டில் செய்வினை இருந்ததுன்னா என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன அறிகுறிகள் தென்படும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலுமே செய்வினை தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் செய்வினை இல்லாமல் இருக்கிறது இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன விஷயங்களுக்கு கூட செய்வினை செஞ்சிடறாங்க. இப்போ ஒரு பக்கத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தவங்க வீட்டு பக்கத்தில் பைக் நிறுத்தி இருந்தால் கூட அந்த பைக் ஏன் நிறுத்தினேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாவே அவனுக்கு செய்வினை வேடான்ற மாதிரி செய்வினை செஞ்சு ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாக்கிடுறாங்க. ஸோ அந்த செய்வினை இருந்தால் அந்த வீட்டில் என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும், அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்வினுக்கான அறிகுறி எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு செய்வினை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசிக்காரர்கள் தான் மீன ராசிக்காரர்களுக்கு மோஸ்ட்லி செய்வினை வைக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஆகாதவர்களாக இருப்பாங்க, அதனால தான் செய்வினை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களால் தான் இவங்களுக்கு செய்வினை பாதிப்பு அதிகம் வரும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செய்வினை வைக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியான ஒரு உறக்கம்ன்றதே இருக்காது. கனவுல கெட்ட கனவு வருது, தூங்கிட்டு இருக்கும் போது ஏதாவது உடம்புல ஊறுற மாதிரி இருக்கிறது, யாரோ பக்கத்தில் படுத்துக்கிட்டு தட்டுற மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி சின்ன குட்டி குழந்தைங்க வந்து வீட்டுக்குள்ளே ஏதோ நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கிறது, கருப்பு குழந்தை கண்ணங்கரையல்னு ஒரு குழந்தை வந்து கனவுல வர்றது, ட்ரெஸ் இல்லாமல் கனவுல குழந்தை வர்றது, இவங்களுக்கே குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு கண்டுறது, அதே மாதிரி இறந்தவங்க வந்து கனவுல வர்றது, வீட்டில் அடிக்கடி பால் பொங்குறது, அதே மாதிரி இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே செய்வினைக்கான அறிகுறிகள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருந்த அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆகிட்டு கம்பெனியை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றது, வீட்டில் வளர்க்குற பெட்டை நீங்கள் செல்ல பிராணிகள், அதாவது நாய், பூனை, இந்த கலர் ஃபிஷ்லாம் வளர்ப்போங்கள்ல, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கின ஒரு வாரத்திலே வந்து இறந்துடுறது, இல்லை வீட்டை விட்டு ஓடிடுறது
நாய்கள்லாம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வளர்க்குற பிராணிகளுக்கு தான் அந்த பாதிப்பு முதல்ல காட்டும். அதுக்கு அடுத்து தான் இவங்களுக்கு காட்டும். அதே மாதிரி எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, ஜீரண பிரச்சனை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள் அடிக்கடி இப்போ ஜென்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் பிடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவாங்க. லேடிஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி ஊர் சுற்றுறது, 1க்கு 3 பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே செய்வனுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அன்புக்கு அடிமையானவர்கள், ரொம்ப அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த அஃபெக்ஷன் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை ஒய்ஃப் கிட்டேயோ கிடைக்கலன்னும் போது வேற ஒரு பக்கம் அவங்களுக்கு மைண்ட் போகும். அப்படி இருக்கும்போது அது மூலயமா இவங்களுக்கு செய்வினை, அதாவது இவங்க கூட பழகிறவங்களால இவங்களுக்கு செய்வினை வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு. அதனால் யார்கிட்ட பழகினாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரல், கால் கட்டை விரலில் அடிக்கடி அடிபட்டு ரத்தம் வரும். விபத்துன்றது பார்த்தீங்கன்னா மாற்றி 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 நடக்கும். போன வாரம் தானே தலையில் அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க, இந்த வாரம் என்ன கையில் அடிபட்டுச்சுன்றீங்க, அடுத்து காலுன்றீங்க. என்னதான் நடக்குது? ஒரு இடத்துலையும் அடிபடாத இடமே இருக்காது அவனுக்குன்னு மற்றவங்க கிண்டல் பண்ணுற அளவுக்கு இந்த செய்வனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கூல் பசங்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 4 பேர் வாடா பசங்க எல்லாரும் சேர்ந்து போய் தண்ணியில் குளிக்கலாம், கடலில் குளிக்கலாம், பீச்சில் குளிக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது ஏரியில் போய் குளிக்கலாம்னு கூட்டிகிட்டு போகும்போது அந்த தண்ணியிலேருந்து ஏதோ ஒரு கெட்ட அமானுஷ்யம் அந்த குழந்தையும் அந்த பையனை இல்லை அந்த பொண்ணையும் அது இழுத்துட்டு அடிச்சுட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இதனால் உயிர் போகிற விஷயமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்து அந்த வீட்டில் இறப்புன்ற ஒரு விஷயமும் நடக்கும். இப்போ யாராவது இறந்துட்டாங்க ஒரு குடும்பத்துலன்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளேயே அடுத்து இன்னொருத்தவங்க இறந்துடுறது, அடுத்து 1 வருஷத்துக்குள்ளேயே இன்னொருத்தவங்க இறந்துடுறது, இது எல்லாமே செய்வனுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இதுலேருந்து வெளிவரத்துக்கான பரிகாரங்கள் என்ன? இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு போனீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுவம் மேலே கூட்டுவம் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் ஏதோ ஒரு அமானுஷ்யம் அவங்க மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கூட்டுவம் மேலே கூட்டுவம் வர்றது, ஒரு சாமி கிட்ட போய் நிற்கும் போது உடம்புல ஒரு எரிச்சல் வர்றது, கால் எரிச்சல் வருது. ஏன்னா காலடி மண் எடுத்து தான் சில இடத்துல செய்வினை செய்வாங்க. ஸோ அதனால இந்த அமாவாசை பௌர்ணமி ஆனாவே பார்த்தீங்கன்னா இந்த கால் எரிச்சல் வர்றது, அமாவாசை பௌர்ணமிக்கு அது ஏதோ ஒரு மாற்றங்கள் உடம்புக்குள்ள நிகழ்கிறத அவங்களால உணர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இது செய்வினைக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு யார் என்ன இப்போ யாராவது உங்களுக்கு செய்வினை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கான ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா புளி எடுத்துன்னு போயிடுங்க. கையில் புளி எடுத்துன்னு போயிட்டு அதை கொஞ்சம் வாயில் போட்டுக்கும் போது அந்த புளி முறியடிச்சிடும்னு சொல்லுவாங்க. எப்படியாப்பட்ட செய்வினையும் முறியடிக்கிறது அந்த புளியாக தான் இருக்கும். ஸோ அது பண்ணும்போதும் உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். வீட்டில் வைக்கிற எலுமிச்சை பார்த்தீங்கன்னா அழுவி போகிறது, பூசணிக்காய் அழுவி போகிறது, வீட்டுக்கு பசுமாடு வீட்டு பக்கம் வராமல் எப்போ பார்த்தாலும் எருமை மாடு வீட்டு வாசலில் நின்று கத்திக்கிட்டே இருக்கிறது, நாய் அழுதுகிட்டே இருக்கிறது வீட்டில். அதாவது உங்கள் ஸ்ட்ரீட் டாக்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்கவுங்க ஒரு கெட்ட விஷயம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நின்று அழுவோம். ஸோ அப்போவே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இவங்க வீட்டில் இருக்குது, அதனால தான் இந்த நாய் தினமும் இவங்க வீட்டாண்ட அழுவுது, ஏதோ ஒரு மரணம் சம்பவிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீனராசிக்கான பரிகாரம், மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீர் ராசிக்காரர்கள். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கடலில் போயிட்டு நீராடிட்டு வர்றது, அதே மாதிரி இந்த ராமேஸ்வரம் போயிட்டு தண்ணி இருக்கு பாருங்க, அதுல நீராடிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த செய்வினையிலேருந்து நீங்க விடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த செய்வினையிலேருந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம், இந்த பாதிப்பு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா என்னை அணுகலாம். உங்களுடைய செய்வினை சப்போஸ் யாராவது உள்ளுக்கு கொடுத்துருந்தாலோ அந்த உள்ளுக்கு கொடுத்துருந்த பொருளை நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஏதோ செய்வினை வீட்டில் போட்டுட்டு வந்தாலும் அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு நாகமாவும் காளியம்மாவும் சக்தியாக உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களை நான் தீர்வு கண்டு இதுக்கு உங்களுக்கு நிம்மதின்ற ஒரு செய்வினையை விடுவிச்சு நிம்மதின்ற ஒரு விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் நான் வர வச்சு தருவேன்.